Okay, why do stars twinkle? Naren, answer me. ஏன் stars twinkle ஆகுது? Stars? Naren, are you there? Okay. Sorry, Andrew, answer me. Stars Stars emit their own light. emit their own light. Very good. But due to the Atmospheric refraction. refraction of light, they appear to shine. Very good. They are considered as Point sources of light. light. Very good. As stars are Stars are near the earth, stars near the earth. very far very far away from the earth. Very far away from the earth. When the light coming from the stars enters into the earth's atmosphere, it gets Refracted at at different எவ்வளோ levels. layers? Yes, very good. Different levels. நிறைய layers தாண்டி வரணும். Due to the change in density of air at different levels of atmosphere. In the starlight என்ன ஆகுது அந்த இடத்துல? Dispersed. Dispersion occur Reflected. ஆகும். Refracted. Okay, refracted by the Refracted. atmosphere reaches closer to our eyes. It appears Brighter. than while it is far from us. Okay, very good. So first இது என்ன அப்படின்னா first condition என்னென்ன பாயிண்ட்ஸ் இது எல்லாமே important points. So why do stars twinkle கேட்டா அப்ப first point என்ன எழுதணும்? ஸ்டார்ஸ் வந்து எதனால ட்விங்கிள் ஆகுனா இட் டியூ டு தி எஃபெக்ட் ஆஃப் அட்மாஸ்பரிக் ரிஃப்ராக்ஷன். ஸோ எர்த் எப்படி இருக்கு அப்படின்னா ஸோ ஸ்டார் எங்கப்பா பிரசன்ட் ஆயிருக்கு? ஸ்டார் இஸ் பிரசன்ட் வெரி ஃபார் அவே ஃப்ரம் அஸ். ஓகேவா, நம்மளை விட்டு ரொம்ப தூரம் இருக்கு ஸ்டார் வந்து. எஸ், ரொம்ப ஃபார் அவே டிஸ்டன்ஸ்ல இருக்கிறதுனால நமக்கு அங்கேருந்து எமிட் ஆகுற லைட் எப்படி இருக்கும்னா பாயிண்ட் சோர்ஸ் தான் இருக்கும். பாயிண்ட் சோர்ஸ் ஒரு சிங்கிள் லைன் தான் சொல்லுவாங்க. ஒரு சிங்கிளான ஒரு பாயிண்ட் சோர்ஸ் லைட் தான் இருக்கும். ஓகேவா, அந்த மாதிரி லைட் தான் நமக்கு வந்து டிராவல் ஆக போகுது. அப்ப அந்த மாதிரி லைட் டிராவல் ஆகும் போது மிடில்ல நிறைய லேயர்ஸ் இருக்கிறதுனால இப்ப ரிஃப்ராக்ஷன் அக்கர் ஆகி வரும்போது இட் அப்பியர்ஸ் லைக் உங்க ஸ்டார் ஒரிஜினல் ஆக்சுவல் பொசிஷன் இதுதான். ஓகேவா, டியூ டு ரிஃப்ராக்ஷன் இட் அக்கர்ஸ் லைக் ஸ்டார் கொஞ்சம் மேல ரைஸ் ஆகி இருக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து அப்பேரண்ட் பொசிஷன் சொல்லுவாங்க. ஸ்டார் அப்பியர் ஸ்லைட்லி ரைஸ்ட் அபவ். ஓகேவா, இதுதான் அப்பேரண்ட் பொசிஷன். அதனால டியூ டு ரிஃப்ராக்ஷன் இட் அக்கர்ஸ் உங்களுக்கு வந்து ஒரு அந்த ட்விங்க்லிங் எஃபெக்ட் தெரியுது. ஓகேவா, so that is all these points are very important. Atmospheric refraction, so as the star is very far away from our earth there will be a point source of light. ஓகேவா, since அந்த light travel ஆகும்போது it is get refracted at different levels. ஏன்னா நிறைய long distanceனால நமக்கு நிறைய densities இருக்கும், நிறைய levels வந்து அது cross பண்ணி வரணும். அதனால என்ன ஆகும்னா it undergoes so many refraction. அதனால நமக்கு வந்து பிரைட்டர் எஃபெக்ட் வருது. ஆல் திஸ் பாயிண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மாதிரி நான் உங்களுக்கு இன்னொன்னு சொல்லிடுறேன். இப்ப பேப்பர் கரெக்ட் பண்றாங்கல்ல, இந்த பேப்பர் கரெக்ட் பண்ண வரும்போது இந்த மாதிரிலாம் பேராகிராஃபாலாம் இருக்காது. ஆன்சர் கீ கரெக்ட் பண்றவங்க கொடுக்குற டீச்சருக்கு ஒன்லி த வேர்ட்ஸ் கொஸ்டின் இருக்கும். கீழே எப்படி தெரியுமா இருக்கும்? எமிட் டாட் அட்மாஸ்பரிக் ரிஃப்ராக்ஷன் டாட். ஓகேவா, பாயிண்ட் சோர்ஸ் டாட் இப்படிதான் கொடுப்பாங்க. இந்த மாதிரி பெரிய சென்டென்ஸ் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. இப்படி இருக்கும். சம்டைம்ஸ் வந்து பாயிண்ட் வந்து அடுத்தடுத்து இருக்கும், இல்லைன்னா வந்து பாயிண்ட் வந்து மேலே கீழே இந்த மாதிரி ஆர்டர்லயும் கொடுப்பாங்க. ஓகேங்களா, நாங்க என்ன பண்ணுவோம், பேப்பர் கரெக்ட் பண்றவங்க உங்க தியரி எல்லாம் ரொம்பலாம் வாசிக்க மாட்டோம், இந்த வேர்ட்ஸ் இருக்கான்னு பார்ப்போம். ஆனா இந்த வேர்ட்ஸ் தவிர்த்து சம் ஸ்டூடெண்ட்ஸ் வில் ரைட் தேர் ஓன் ஸ்டோரிஸ், அன்வான்ட் ஸ்டோரிஸ். அதெல்லாம் தேவையே இல்லை. பட் அதுதான் இந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் இருக்கணும். சோ படிக்கும் போது 3 மார்க்குக்கு தயவு செய்து இந்த மாதிரி படிங்க. கிளியர்? நெக்ஸ்ட் கொஸ்டின் கோஸ் டு பவிசா. எக்ஸ்பிளைன் why the planets do not twinkle. Planets are stars லாம் twinkle ஆகுது, அப்ப ஏன் planet twinkle ஆகல? பவிசா. Ma'am, பவிசா. far away from earth. Okay, as they appear smaller in size. Planet size என்னப்பா? Planets நமக்கு பக்கத்துல இருக்கிறதுனால நம்ம பார்க்கும்போது எப்படி இருக்குது? Sizes அதான் larger in size. Larger in size than that of stars. Okay ba? Okay, planets can be considered as a collection of large number of point source of light, point size source of light. இல்ல நமக்கு planetsல இருந்து கிடைக்கிறது என்ன source? Anyone?
பாயிண்டா எக்ஸ்டெண்டடா? extended source. From extended Extended stars source க்கு of தான் point. பாயிண்ட் சோர்ஸ். ஓகே வெரி குட். ஸ்டார்ஸ் தான் point. ஏன்னா ஸ்டார் அதான் நான் சொன்னேன், ஸ்டார் ரொம்ப ஃபார் அவே. நான் அதை எக்ஸ்பிளைன் பண்றேன் இது எக்ஸ்டெண்டட்க்கு என்னன்னு. ஸ்டார் வந்து ரொம்ப ஃபார் அவே இருக்கிறதுனால அங்க இருந்து நமக்கு வந்து பாயிண்ட் Ma'am, collection of point size sources தானே ma'am? collection தானே? ஓகே ஓகே இப்படி சொல்ல வராங்க. ஓகே கொஸ்டின் ஆனா இதை விட்டுருங்க ஓகேங்களா. கலெக்ஷன் ஆஃப் லார்ஜ் நம்பர் ஆஃப் ஓகே இதை விட்டுருங்க ஓகேவா. லெட் இட் பி லைக் திஸ் இட்ஸ் considered as extended source. கன்சிடர்ட் அஸ் ஓகேவா. இதை விட்டுருங்க அதனாலதான். ஏன்னா உங்க புக்ல இதா கொடுத்துருக்காங்க, கீவேர்ட்ஸ் ஆல்சோ கேரிஸ் திஸ் ஒன்லி ஓகேவா. எக்ஸ்டெண்டட் சோர்ஸ் ஆஃப் லைட் தான் கேரி பண்ணா. அப்ப இந்த லைனை விட்டுருங்க. ஓகே ஓகே நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க, the various parts of these plants generate. என்ன ஜெனரேட் பண்ண போகுது? Actually okay, different intensity of light in such a manner that the average brighter and dimmer effect is 0. zero. Ma'am, Zero. ma'am, Zero. relatively planets are relatively closer to earth தானே ma'am? first far away. ஓகே ஃபார் அவே. சார் நான் தான் தெரியாம குக் பண்ணிட்டேன். ஓகே ஓகே பென்ல கிளிக் பண்ணதுனால தப்பாயிடுச்சு. ஓகே நான் தான் ஓகே அவங்க கரெக்டா தான் சொன்னாங்க. ஓகே ஃபர்ஸ்ட் வந்து என்ன, பிளானட்ஸ் வந்து நமக்கு நியர்பை. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து க்ளோசரா இருக்கு. அவ பக்கத்துலயே இருக்கிறதுனால அவங்க சைஸ் எப்படி இருக்க போகுது, லார்ஜர் இன் சைஸ் ஓகேவா. அப்ப லார்ஜர் சைஸா இருக்கிறதுனால என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, லெட் அஸ் அஸ்யூம் இதுதான் எர்த் அப்படின்னா ஹியூமன் இஸ் கோயிங் டு வாட்ச் த பிளானட். ஸோ லெட் அஸ் அஸ்யூம் மார்ஸ் ஒரு பிளானட் இருக்கு அப்படின்னா நீங்க அந்த பிளானட் எப்படி பாப்பீங்க, சன்ல இருந்து வர ரேஸ் will fall on the planet. அதுக்கப்புறம் planet will reflect the light rays. The reflected light rays will be observed by your eyes. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரிய போகுது அது மார்ஸ்ன்றது. அந்த reflected rays எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, due to large in size உங்களுக்கு extended source of light கிடைக்கும் ஓகேவா. இந்த எக்ஸ்டெண்டட் சோர்ஸ் ஆஃப் லைட் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் இன்டென்சிட்டி ஆஃப் லைட்ல வந்து டிராவல் ஆகி வரும்போது அதோட எஃபெக்ட் வந்து நல்லிஃபை ஆயிடும்னு சொல்லுவாங்க. ரிஃப்ராக்ஷன் எஃபெக்ட், அந்த ட்விங்க்லிங் எஃபெக்டே நம்ம ஐஸ் ஒன்ட் அப்சர்வ் இட். அப்ப அதனாலதான் நமக்கு அந்த ட்விங்க்லிங்ன்ற எஃபெக்டே தெரியாது ஓகேவா. அவ்வளவுதான். ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், ரிலேட்டிவ்லி க்ளோசர், லார்ஜர் இன் சைஸ், எக்ஸ்டெண்டட் சோர்சஸ் ஆஃப் லைட் ஓகேவா. இந்த 3 பாயிண்ட் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே. Book a free demo class and join Pumpa to make your children topper.